நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும் என்கிற பாடலை பாடுவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. எப்போதும் நான் தேடும் கன்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கன்மலை நீர்தானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. புகலிடமோ காப்பகமோ எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஒரு குறைவின்றி
நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, என் பலன் கொண்டே போகும்போது கைவிடாதவரே, என் பலன் கொண்டே போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் தேவனை பாடி துதிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு நல்ல காரணம் உண்டு. அவரே நம்முடைய வாழ்க்கையிலே புகலிடமாக மாறினார், அடைக்கலமாக மாறினார். அவரே நாம் பிறப்பதற்கு முன்பும் தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே காணப்பட்ட போதும் பிறந்த பிறகும் இந்நாள் வரைக்கும் கர்த்தரே நம்மை பராமரித்து வருகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேல் வைத்து, தேவனே எங்களுடைய புகலிடம் நீரே, எங்களை இம்மட்டும் பராமரித்தவர் நீரே, இனியும் பராமரிக்க போகிறவர் நீரே, நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம் என்றால் விசுவாசத்தோடு தேவனை ஹல்லேலூயா மகிமைப்படுத்தலாம். அப்படிதான் இந்த நாளிலே தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரர் எழுதுகிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று. அப்படியே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நம்முடைய ஆத்துமா வேறு எதையும் நோக்கி அல்ல, தேவனையே நோக்கி அமர்ந்து இருக்கக்கூடியதாக தேவன் அனுகிரகம் செய்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே சங்கீதக்காரர் தான் எழுதுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற காரியங்கள் எதுவோ அது தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையாக கடந்து வரக்கூடியதாய் இருக்கும். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அதே சங்கீதக்காரர் தான் எழுதுகிறார், தேவன்தான் என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு எழுதுகிறார், ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு எப்பொழுதும் அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தாவே நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும், ஹல்லேலூயா நாங்கள் உம்மையே நோக்கி அமர்ந்து இருக்கிறோம், நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய புகலிடம்.
கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறோம் என்று சொல்லி ஜபத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய கண்கள் நோக்கி பார்க்கக்கூடியதாய் இருக்கிற தயவுக்காக அவருடைய சித்தத்தின்படியே அவர் தம்முடைய ஹல்லேலூயா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரே நம்மை ரட்சித்த தேவன், அவரே நம்மை எல்லா சூழ்நிலைகளிலேயும் வழி நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு கொண்டு, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, எனக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எனக்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை
செய்கின்றே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்னகோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னகோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னகோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னகோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சங்கீதக்காரர் எழுதுகிறார், பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்மை நீதிமான்களாக்கின தேவன், நம்மை எல்லா சூழ்நிலைகளிலேயும் வழிநடத்த நல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பள்ளத்தாக்கின் அனுபவத்திலேயும் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நடப்பதற்காக தான் தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய பரிசுத்த ஆவியின் நதியை நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிறார். பாடுகள் நிறைந்த, உபத்திரவங்கள் நிறைந்த, கஷ்டங்கள் நிறைந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நடப்பதற்கு என்ன வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை அவசியமாய் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லை என்றால் என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும், கலக்கம் உண்டாகும், திகில் உண்டாகும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுப்பேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நடக்கும் போதும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி தேற்றரவாளனாய் இருந்து பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய பலவீனங்களில் எல்லாம் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், எல்லா ஆபத்துகளுக்கும் தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது மாத்திரமல்ல, முதிர் வயதிலும் அப்படியே செய்வேன். பலன் குன்றி போன நாட்களிலேயும் அப்படியே உங்களை தாங்கி ஏந்தி சுமப்பேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் கர்த்தாவே, ஹல்லேலூயா, இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நடக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம், அதை நீர்தான் அறிவீர். என்றாலும் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலனாலே எங்களை என்ன செய்யும்? நிரப்பும். அதற்காக தானே நீர் சிலுவையிலே கிருபாதார பலியாக உம்மையே அர்ப்பணித்தீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை சுத்திகரிக்கிற தேவன், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நீர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளாலே எங்களை தேற்றுகிற தேவன். உம்முடைய சமூகம் எப்போதும் எங்களோடு இருக்கிறது என்பதை அனுபவமாக்கி கொள்ள செய்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலேயும் நாங்கள் பெற்றுக்கொண்ட உன்னத பலன் எங்களிலே நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விருத்தி அடைய வேண்டும். நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீரே. சோர்வுகள் உண்டாகக்கூடிய நேரங்கள் வருவதுண்டு, என்றாலும் நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன், கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியே கர்த்தாவே, ஹல்லேலூயா, எங்களுடைய பலனானது உன்னத பலனாக புதுப்பிக்கப்பட்டதாக இந்த காலை வேளையிலையும் காணப்படும்படியாக கர்த்தாவே எங்கள் வாழ்வை அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தாவே, உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலையும் உம்முடைய கர்த்தாவே புதிய அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே, வரங்களாலே, கிருபையாலே நிரப்பும் என்று சொல்லி இந்த வேளையிலே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர். சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட என்கிற பாடலை பாடுவோம். சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுத்து ஒரு புதிய அபிஷேகத்தை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அந்த தெய்வீக சிந்தையோடு உங்கள் ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்து எவ்வளவாக பாடுபட்டார் என்பதை நினைவு கூர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே, பிறக்கும் முன்னால் பிரித்தெடுத்தே, பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ, மாட்சிமையோ மகத்துவமோ என்றென்றைக்கோ, வல்லமையோ மகிமையோ தகப்பனே
வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க விரித்தெடுத்தே இறக்கும் முன்னால் விரித்தெடுத்தே இறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே மாம்சமான திரையை என்று கிழித்த போது வழி திறந்து மாம்சமான திரையை என்று கிழித்த போது வழி திறந்து மகா மகா பரிசுத்தவோ திரு சமூக நுழைய செய்து மகா மகா பரிசுத்தவோ திரு சமூக நுழைய செய்து வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே ஓம் சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட உம் சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட ஆசாரியராய் தேவியராய் ஏற்படுத்தினீ ஊழியம் செய்ய ஆசாரியராய் தேவியராய் ஏற்படுத்தினீ ஊழியம் செய்ய வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு
இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கும் நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கும் நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினிலும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்த ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்த ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற ஆருயிரே 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 இயேசுவே என்ற ஆருயிரே. அவருடைய சமூகத்திலே தான் சந்தோஷம். கிறிஸ்து இயேசுவானவர் நம் உள்ளத்திலே மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுவதுதான் தேவ சமாதானம். ஒரு கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிற தேவனாகவே இருக்கிறார். ஒரு கர்த்தாவே உம்முடைய நல்ல ஆவியானவரை எங்கள் உள்ளத்திலே அனுப்பி கொடுத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் கிறிஸ்து ஜீவனாக மாறுகிறார். ஒரு எல்லா மாய உலகத்தின் காரியங்களிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மாறாதவைகள். ஒரு அவருடைய வாக்கு தத்தங்களின்படி ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வேண்டிக் கொள்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அவர் தாமே உங்களை நினைத்தருளி ஒரு அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஒரு அவருடைய பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஒரு அவருடைய சமூகம் உங்களோடு இருக்கும்படியாக ஒரு அவருடைய அன்பை நீங்கள் உணரும்படியாக ஒரு பரலோக பிரசன்னத்தினாலே ஒரு பரலோக மகிமையினாலே ஒரு பரலோக ஜீவனாலே ஒரு நிறைவாயிருக்கும்படியாக ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக காணப்படும்படியாக ஒரு நீங்களே முன்குறிக்கப்பட்ட ஜனமாக காணப்படும்படியாக ஒரு உங்கள் மத்தியிலே உலாவி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ள
ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இறங்கி வாருமே. அப்படியே தேவனை அப்படியே துதிப்பீர்களா கர்த்தாவே? நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஒரு தலபலபல எங்களுடைய உட்காருதலையும் எங்களுடைய எழுந்திருக்கிறதிலையும் கூட நீர் அறிந்திருக்கிற தேவன். எங்களுடைய நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிந்து கொள்கிற தேவன். நாங்கள் நடந்தாலும் கர்த்தாவே, படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்து கொள்கிற தேவன். எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஒரு தலபலவ அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் கர்த்தாவே ஆராதித்து கொண்டிருக்கிறபடியா கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கர்த்தாவே அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்திலே எங்களை சமர்ப்பணம் பண்ணி இருக்கிறோம். நீர் எங்களை கர்த்தாவே அபிஷேகிக்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய நாவிலே ஒரு சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே நீர் அதையெல்லாம் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். அப்படியாக சர்வத்தையும் சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிற தேவன், அறிந்து கொள்கிற தேவன், நினைவுகளை கூட அறிந்து கொள்கிற தேவன். அதையெல்லாம் இந்த காலை வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. நீர் எவ்வளவு மகத்துவமான தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட உம்முடைய அறிவு எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமானதாய் இருக்கிறது, எங்களுக்கு எட்டாத உயர்வுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கும் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தாயின் கர்ப்பத்திலேயே நீர்தான் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபல வரத பதில் ரபகல வரத பதில் இன்றைக்கும் ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவனை அப்படியே ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே.
ஆராதனை அப்பாவுக்கே. சகலத்தையும் அறிந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது உங்களை காப்பாற்றினவரும் அவர்தான். உங்களை நீதிமான்களாக வாழும்படியாக முன்குறித்ததும் அவர்தான். உங்களுக்கு ஆபத்திலே அடைக்கலமாய் இருந்ததும் அவர்தான். அவர்தான் உங்களை பராமரிக்க கூடியவராகவும் இருந்தவர். அவரே இன்றைக்கும் உங்களுக்கு புகலிடமாக இருக்கிறவர். இன்றைக்கும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், உங்களையும் உருவாக்கின தேவன், தாயின் வயிற்றிலே காப்பாற்றின தேவன், இன்றைக்கும் உங்களுடைய சகல காரியங்களையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அப்படியே கர்த்தருடைய கரத்திலே உங்கள் ஜீவியத்தை அர்ப்பணம் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிரசனம், அவருடைய சமூகம் எப்பொழுதும் உங்களை சூழ்ந்திருக்கும். கர்த்தர் சகலத்தையும் அறிந்து கொள்கிற தேவன். உங்கள் சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, உங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளும் போது, உங்களை சோதித்து உங்கள் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் போது ஒரு தலபலவரதபதலவே மெய்யாகவே உங்கள் வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்திருக்கிறபடியால் உங்கள் நினைவுகள் எல்லாம் தேவனுடைய நினைவுகளாகவே காணப்படும். உங்களுடைய வழிகள் எல்லாம் தேவன் விரும்புகிற வழிகளாகவே காணப்படும். மெய்யாகவே உங்கள் விசுவாச அறிக்கை எவ்விதமாக இருந்திருக்கும் தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒரு நாளும் வேதனை உண்டாக்கக்கூடிய வழி உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிராது. பரலோக பாதையிலே தேவன் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆசீர்வதித்து அவருடைய வருகை நாளிலே உயர பறக்கும்படியாக அனுகிரகம் செய்வார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட மகிமையான ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஒவ்வொருவரும் ஜீவிக்கும்படியாக தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக காணப்படுவதற்கு ஏதுவாக இந்த காலை வேளையிலே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபலவரதபதலவே சுந்தலபலவரதபதீலபலவரதபதி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்திருக்கிற உங்கள் வாழ்வு, ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனைகள் அனைத்தும் தூய்மையாக்கப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கப்பட்டதாக காணப்பட இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீரே எங்களுடைய வாழ்விலே கர்த்தாவே புகலிடமாய் இருந்தீர், அடைக்கலமாய் இருந்தீர், பராமரிக்கிற தேவனாய் இருந்தீர், தாயின் கர்ப்பத்திலே காப்பாற்றுகிற தேவனாய் இருந்தீர், சகலத்தையும் அறிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட உம்மை குறித்து நாங்கள் சிந்தித்து உம்மை துதித்து ஆராதித்து கர்த்தாவே எங்களுடைய உத்தரவாதங்களை நாங்கள் அறிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட செய்தீரே. அப்படிப்பட்ட சகலத்தையும் சிருஷ்டித்து சகலத்தையும் அறிந்திருக்கிற
உம்முடைய கரத்திலே கர்த்தாவே ஜீவியத்தை அர்ப்பணிக்க கர்த்தாவே ஹல்லேலூயா எந்த வேதனை உண்டாக்கும் வழி எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிராதபடி பரலோக பாதையிலேயே நீர் கர்த்தாவே வழி நடத்துவதற்கு ஏதுவாக ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்ய கர்த்தர் நீர் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய ஆத்துமாக்களை உம்முடைய ஜனங்களுக்கு இந்த ஆராதனை வேளையை துதி வேளையை கர்த்தாவே ஆசீர்வாதமாக்கின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் உம்முடைய பரலோக பிரசனமே உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தாவே இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே கர்த்தாவே உணர்ந்து கர்த்தாவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே ஏறெடுக்கிறேன். உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தாலும் உம்முடைய ஜனங்களை கர்த்தாவே ஆசீர்வைத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மோடு உறவாடுகிற நேரமாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் கர்த்தாவே கிறிஸ்துவே எங்கள் உள்ளத்திற்குள் ஜீவனாய் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக காணப்பட ஒரு மகிமை நிறைந்த வாழ்வாக தேவன் தாமே ஆசீர்வைத்தருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.